பார்க்க போகிறது ஃபெதர் ஸ்டிச்சு. ஃபெதர் ஸ்டிச் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு செயின், அதுக்கப்புறம் இங்கே ஒரு செயின், மறுபடியும் ரிவர்ஸில் வந்துட்டு இங்கே செயின், இங்கே லாக். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு லாக், அப்புறம் இங்கே ஒரு செயின் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் லாக். மறுபடியும் இது பக்கத்தில் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் கேப் விட்டு வரும். இதுதான் ஃபெதர் ஸ்டிச். இது பீகாக்கோட ஃபெதர்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். லீஃபில் கூட இந்த மாதிரி இந்த ஃபில்லிங் வந்து பண்ணலாம், நல்லாயிருக்கும் லீஃப் ஸ்டிச்சில். ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு வரணும். சென்டரில் வந்து கேப் இல்லாமல் வரணும், நெருக்கமாக இருக்கணும். சுற்றி வந்து கேப் விட்டு இருக்கணும். அது கேப் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இது வந்து இப்படி கிராஸாக தான் வரும். இப்படி போயிடக்கூடாது, இந்த பக்கம் இப்படி வர வர ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது. இதே ஷேப்பில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வரும். இப்போது இங்கேருந்து இப்போ நம்ம போடுறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஒரு செயின் கீழே எடுத்துகிட்டு வந்து லாக், பக்கத்தில் ஒரு லாக், ஒரு செயின், ஒரு லாக். இங்கே லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போது க்ளூ போட்டுக்கலாம். இது க்ளூ போட்டு வச்சுருக்கேன். இது ட்ரை ஆகட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ இதை சுற்றி வந்து பீட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சுற்றி பீட் ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.